वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः. நமஸ்தபாய். இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 23 இருந்துருக்கும். சென்ற வகுப்புல விசர்க சந்திஹி அப்படிங்கிற 5வது பிரகரணம், இந்த சந்தி அப்படிங்கிற புக்ல மொத்தம் 5 பிரகரணங்கள் இருக்கு. அதுல 5வது பிரகரணமா இருக்கக்கூடிய விசர்க சந்தி, அதற்கு கீழே நம்ம 5 விதமான சந்திகளை தெரிஞ்சுக்க போறோம். அதுல நேற்றைய தினம் சகாரஹா அண்டு ஜிக்வாமூலியா உபத்மானியஸ்ச அப்படிங்கிற அந்த 2 டாபிக் கீழே இருந்த விஷயங்களை நாம தெரிஞ்சிட்டோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து மீதமுள்ள 3 என்னென்ன ரேஃபஹா, லோபஹா அண்டு உகாரஹான்னு சொல்லக்கூடிய இந்த 3 சந்திகளை நாம தெரிஞ்சுக்க. இந்த 3மே விசர்க சந்தின்னு சொல்லக்கூடிய 5வது பிரகரணம், அதாவது கடைசி பிரகரணத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 டாபிக்கை நாம முடிச்சிட்டோம்னாக்கா இந்த இந்த மேதா பூர்வபாகத்தினுடைய சந்தி அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஆனது முழுமையாயிடும். அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? சுபாஷிதம், இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த விசர்க சந்திக்கு இருக்கக்கூடிய 3 டாபிக்ஸ் நாம தெரிஞ்சுக்கணும். பாருங்க ஸ்லோகம். சாரி. சத்யம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா நப்ரூயா சத்யமப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்மஹ சனாதனஹா. அதற்கு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டும் சேர்த்திருக்கா. என்ன? பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாத் பத்ரமித்யேவ வா வதேத் அப்படிங்கிறது சேர்த்திருக்கா. ஸ்லோகம் என்ன? சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்யமப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்மஹா சனாதனஹா. அடிஷனா என்ன ஒரு லைனையும் சேர்த்திருக்கா. பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாத் பத்ரமித்யேவ வாவதேத் அப்படிங்கிறது சரி. இந்த ஸ்லோகனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்ம மற்றவாள் இடத்துல சத்தியமாகவும் இருக்கணும், இஷ்டமாகவும் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? சத்தியத்தையும் பேசணும், உள்ளதை உள்ளபடி பேசணும், அவளுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகவும் இருக்கணும். அப்படி சத்தியமானாலும் ஒருவருக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, பிரியமற்றதை செய்ய சொல்லக்கூடாது. பத்ரம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னாக்கா சுபம்னு அர்த்தம். பத்ரம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சுபம்னு பொருள். ஒருத்தருக்கு சந்தோஷம் ஏற்படும் பொழுது பத்ரம் பத்ரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். சத்தியம் ப்ரூயாத், உண்மையை பேச வேண்டும், உண்மையா பேசணும். பிரியம் ப்ரூயாத், இனிமையான சொற்களை கொண்டு பேச வேண்டும். நப்ரூயா சத்தியம் அப்பிரியம், நம்ம மறந்து கூட அசத்தியத்தை, அதாவது சத்தியத்துக்கு முரணா இருக்கக்கூடிய பொய்களை பேசக்கூடாது, கடுமையான சொற்களை பேசக்கூடாது. பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத், பிரியம் அப்படின்னா இனிமையா பேசுறது. நிருத்தம்னா பொய், நான்ருதம் அப்படின்னாக்கா உண்மை. ப்ரூயாத், ப்ரூயாத் தான் பேச வேண்டும், உண்மையா பேசணும், இனிமையா பேசணும் மற்றவாள் இடத்துல. அப்படி இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்றா, ஏஷா தர்மஹா. இந்த தர்மம் இருக்கே, இது எப்பேற்பட்ட தர்மம்? இதுதான் சனாதனஹா. சனாதனம்னா என்ன? மற்றவாள் இடத்துல உண்மையா பேசணும், பிரியமா பேசணும் இல்லையா? வள்ளுவன் சொல்ற நிறைய திருக்குறள் இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகும். வாய்மை சொல்வார் இல்லையா? வாய்மைனா என்னது? உண்மை. அதுக்கு ஒரு அதிகாரமே எழுதி கொடுத்திருக்கார். அதே மாதிரி சொற்களை எப்படி பேசணும்னு சொல்லி கொடுப்பார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. தேவையில்லாத இந்த அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இனிமையா பேசணும். மதுரமான சொற்கள் நிறைய இருக்கு, பேசுறதுக்கு சொற்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்? தேவையில்லாத சொற்களை பேசுறது வேண்டாமே. அதே மாதிரி அன்பாவும் பாசமாவும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு.
அதே மாதிரி உண்மையை பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இருக்கோம்னாக்கா அது சனாதன தர்மம் ஆகாது. சனாதன தர்மம்னா என்ன? உண்மையா பேசணும், உள்ளதை உள்ளபடி பேசணும், மாற்றி பேசக்கூடாது, பிரத்தியாருக்கு இன்பம் கொடுக்குங்கிறதுக்காக பொய் பேசக்கூடாது. அதே மாதிரி பிரியமா பேசணும், இனிமையா பேசணும், இனிமையான சொற்களை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்க. அதுதான் சனாதனம். அது மட்டும் இல்ல, பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாத். எப்போ சொல்லணும் பத்ரனா? சுபம். பிரத்தியாருக்கு நல்லது நடக்கும்போது என்ன நினைக்கணும்? நம்ம பத்ரம் பத்ரம்னு சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்? சுபம் சுபம்னு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதாக நமக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயா சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதன பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாத் பத்ரமித்யேவ வாவதேத் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது விசர்க சந்தி அப்படிங்கிற சந்திக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ரேஃபஹா, இது மூன்றாவது விசர்க சந்தில. நேற்று என்ன பார்த்தோம்? சகாரஹா பார்த்தோம். அதே மாதிரி ஜிக்வா மூலியா உபத்மானியஸ்ன்றதை பார்த்தோம். மூன்றாவதா இருக்கு அந்த சந்தி புக்ல பேஜ் நம்பர் 54ல ரேஃபஹா அ அ இத்யேதௌ வர்ஜயித்வா ஸ்வராது நாம ஈச்சஹ பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனே ச பரே, அதாவது அசி பரே ரேஃபாதேஷா பவதி. ரேஃபம்னா என்ன? ர அப்படிங்கிற வர்ணம். அது என்னவா வரப்போறது? ஆதேசமா வரப்போறது. அடுத்தது அவ்யய சம்பந்தினஹா ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேபாதேசோ பவதி. ரெண்டு விதமான ரேஃபங்கள் ஆதேசமா வருது, ரெண்டு விதமா வருது. முதல்ல எப்படி வருது? அகாரத்தையும் ஆகாரத்தையும் வர்ஜயித்வா ஸ்வராத், ஸ்வரத்தை காட்டிலும். ஸ்வரத்தை காட்டிலும் அகார ஆகார ஸ்வரம் தானே சொல்றேன். அதனால முதல்ல என்ன சொல்லிடுறா? அகாரத்தையும் ஆகாரத்தையும் இத்தியேதோ வர்ஜயித்வா விட்டுட்டு ஸ்வராத்து, அதனாலதான் ஈச்சஹான்னு சொல்றான். அச்சஹான்னு சொல்லாம ஈச்சஹான்னு சொல்றான். ஏன் ஈச்சஹா சொல்றனா? அகார ஆகார வர்ணம் சேர்த்துக்க கூடாது, அதனால ஈச்சஹா. பரஸ்ய விசர்கஸ்ய, இந்த ஸ்வரத்தை காட்டிலும் பரமான விசர்கஸ்ய, விசர்க்கத்துக்கு என்ன ஆறுது? விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனே பரே, மிருதுவஞ்சனமான ஸ்வரம் அதாவது அசி பரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த விசர்க்கத்தினுடைய இடத்தில் ரேஃபம் அதாவது ரகாரம் ஆதேசமா வரப்போகுது. சத்ருவதாதேசா, இது ஒரு வகை. ரெண்டாவது வகை எப்படி சொல்றா? அவ்யய சம்பந்தினா. அவ்வியம்னா நிறைய நம்ம படிச்சோம் இல்லையா? ச அப்பி அத்திர தத்ர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்விய சப்தங்களா நிறைய பார்த்தோம் இல்லையா? அந்த அவ்விய சம்பந்தினா அது எப்படி இருக்கும்? ருகாராந்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய, அதனுடன் தொடர்புடைய விசர்க்கத்துக்கு அகாராத்து ஆகாராத்து பரஸ்யாபி, காரமாவும் பரமா இருக்கலாம், ஆகாரம் பரமா இருக்கலாம், அதை காற்றுல இருக்கக்கூடிய அந்த வர்ணத்துக்கு விசர்க்கத்துக்கு ரேஃபாதேஷோ பவதின்னு ரெண்டு விதமான விஷயங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். முதல்ல என்ன சொல்றா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 1ல உதாரணம் அகார ஆகார இத்தியேதோ வினா. வினானா ஸ்வராக. அப்ப அகார ஆகாரங்கள் அதாவது ரஸ்வ தீர்க்க, ரஸ்வ ஆகாரம் தீர்க்க ஆகாரத்தை காட்டிலும் அதை விட்டுட்டு, வினானா வித்தவுட் அர்த்தம் இல்லாம ஸ்வராக. ஸ்வரனா தெரியும், ஈவுரு ஏவோ ஐயோ, அகார ஆகார கிடையாது. சரி, பிளஸ் என்ன சேர்த்துக்கிறா அப்படின்னாக்கா விசர்க்கம், அதை காட்டிலும் ஸ்வரஹா மிருதுவஞ்சனம் பரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மத்தியே இருக்கக்கூடிய அந்த விசர்க்கத்துக்கு ர இர் அப்படிங்கிறது ஆதேசமா வரப்போகுது. எப்படின்னு பார்க்கலாமா? முனிஹி பிளஸ் இதி. மேல பாருங்க, அகார ஆகார இத்தியேதோ வினா ஸ்வராக என்ன இருக்கு? முனின்னு சொல்லும்போது இகாரம் தான் இருக்கு. சரி, பிளஸ் முனிஹின்னு சொல்லும்போது என்ன முடிஞ்சிருக்கு? அந்த இகாரத்துக்கு பக்கத்துல ஒரு விசர்க்கம் இருக்கு. பிளஸ் அதுக்கு பரமா என்ன இருக்கு? இத்தின்னு சொல்லும் போது அது ஸ்வரம் அல்லது மிருதுவஞ்சனம் இருக்கு, அது இதி அப்படிங்கிறது. அப்ப அந்த முனிஹி விசர்க்கம் பிளஸ் இதினும் போது அந்த விசர்கஸ்ய ஸ்தானே ரேஃபாதேஷோ பவதி. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்?
முனிஹி பிளஸ் இதி முனிரிதி, பானுஹு பிளஸ் அசௌ பானுரசௌ, தைஹி பிளஸ் ஆகதம் தைராகதம், தேனுஹு பிளஸ் கச்சதி தேனுர்கச்சதி, ஏதைஹி பிளஸ் பக்ஷிதம் ஏதைர் பக்ஷிதம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அகார ஆகார இத்தியேதோ வினா, ஸ்வரமா இருக்கணும். அகாரம் இருக்கக்கூடாது, ஆகாரம் இருக்கக்கூடாது, ஆனா ஸ்வரவர்ணமா இருக்கணும். அதுக்கு பக்கத்துல விசர்க்கம் இருக்கணும், பிளஸ் அது கூட ஸ்வரம் பரமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய விசர்க்கம் இருக்கு இல்லையா, அந்த விசர்க்கஸ்ய ஸ்தானே ரேஃபம் அப்படிங்கிற ரகாரமான அப்ப ஆதேசம் என்ன, சத்ருபதாதேசா, விசர்க்கத்தை எடுத்துட்டு ரேஃபம் வரும். அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? முனிஹி பிளஸ் இதி முனிரிதி, பானுஹு பிளஸ் அசௌ பானுரசௌ, தைஹி பிளஸ் ஆகதம் தைராகதம், தைஹி பிளஸ் ஆகதம் தைராகதம், தேனுஹு பிளஸ் கச்சதி தேனுர் கச்சதி, ஏதைஹி பிளஸ் பக்ஷிதம் ஏதைர் பக்ஷிதம். இது ரூபங்கள் சித்திக்கிறது. நம்ம என்ன பார்த்தோம்? ரேஃபம் ரெண்டு விதமா வருதுன்னு பார்த்தோம். இது முதல் சொன்ன கண்டிஷன்ல வரக்கூடிய ரேஃபம், அதனுடைய உதாரணம். அதனாலதான் ரோமன் லெட்டர் 1 போட்டிருக்கு. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அவ்யய சம்பந்தினஹ ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேஃபாதேஷோ பவதின் ரெண்டாவது சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ரெண்டாவதுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கிறது ரோமன் லெட்டர் 2ல போட்டு கொடுத்துருக்கா, அதே பேஜ் நம்பர் 54ல. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இன்னும் நல்லா ஸ்பஷ்டமா புரியும். பாருங்க, இது ரோமன் லெட்டர் 2, அவ்யய சம்பந்தி விசர்கா. எப்படி? புனஹா புன அப்படிங்கிறது ஒரு அவ்யயம். புனஹான்னு என்ன இருக்கு? விசர்க்கத்துல முடிஞ்சிருக்கு, அது ஒரு அவ்யேஷம். ஸ்வரம் பரமா இருக்குல்ல, அத்ர. சரி, புனஹா பிளஸ் அத்ர புனரத்ர. பிராத்தஹ அது ஒரு அவ்யயம், பிராத்தஹ பிளஸ் கச்சதி பிராத்தர் கச்சதி. அதே மாதிரி ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தி விசர்கா இல்லையா, ஸ்வரம் பரமா இருக்கு அது கூட. எப்படி? பிதா பிதா பிளஸ் வந்தே இல்லையா, பிதா பிளஸ் வந்தே பிதர் வந்தே. இது என்ன சப்தம்? பித்ரு சப்தம், ரிகாராந்தமான பித்ரு சப்தம். பிதா வந்தே இல்லையா, பிதர் வந்தே, அப்படியான ரூபமானது சித்திக்கும். என்ன கொடுத்துருக்கா பாருங்க. அதாவது அதுக்கு சூத்திரம் என்ன? சசஜுஷோ ருஹு இது விகிதஸ்ய ரிகாரஸ்யைவ உத்வம் பவதி. பாருங்க, இல்ல இந்த சூத்திரம் கிடையாது, சாரி. இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ரேஃபஹா பார்த்தோம். என்ன? ரேஃபஹா. அந்த ரேஃபமானது எப்படி இருக்கு? அகார ஆகார இத்தியேதௌ வர்ஜயித்வா ஸ்வராத் இச்சஹ பரஸ்ய விசர்கஸ்ய மிருது வெஞ்சனே ச அசிபரே ரேஃபாதேஷோ பவதின்னு ஒரு கண்டிஷன். அதுக்கு முதல்ல ரோமன் லெட்டர் 1ல இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரெண்டாவது ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன? அவ்யய சம்பந்தினஹ ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ய விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேஃபாதேஷோ பவதி அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டாவது உதாரணம். இது ரேஃபஹா. அந்த ரேஃபம் அப்படிங்கிறது ரகாரம் எப்படி ஆதேசமா வருது அப்படிங்கிறது விசர்க சந்திக்கிட ஏன் வருதுனாக்கா விசர்க்கத்தினுடைய ஸ்தானத்தில் தான் அந்த ரேஃபாதேசம் வருது. அதனால அத விசர்க சந்தி கீழே ரேஃபஹா சந்திஹி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்து நாம பார்க்க போறது என்னன்னாக்கா லோபஹா. அப்படி லோபம்னா என்னன்னா மறைஞ்சிடும், விசர்க்கமானது மறைஞ்சிடும், காணாம போயிடும். அதுக்கு என்ன பேரு? லோபஹான்னு பேரு. அது 4th இருக்கு லோபஹா. என்ன பாருங்க, ஆகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனே ச அஷிபரே லோபஹா பவத். ஆகாரம் பிளஸ் விசர்க்கம் பிளஸ் ஸ்வரஹா அல்லது மிருதுவஞ்சனம், அது என்ன நடக்கும்? லோபஹா அப்படிங்கிறது சித்திக்கும். லோபம்னா என்ன? மறைஞ்சிடும் இல்லையா? அதர்ஷனம் லோபஹா முதல்ல படிச்சோம். முதல்ல என்னென்ன பார்த்தோம்? ஆதேசான்னு சொல்லும்போது சத்ருவதாதேசா, ஆகமஹ மித்ரவதாகமஹ, லோபஹ அதர்ஷனம் லோபஹ, ந தர்ஷனம் அதர்ஷனம். அதெல்லாம் அந்த முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிரகரணம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பிரகரணத்தில் இருக்கக்கூடிய அக்ஷர பிரகரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்னா தரவா நம்ம ஃபாலோ பண்ணாதான் இங்க வரும்போது அந்த டெக்னிக்கல் வேர்ட்ல நமக்கு புரியும். திடீர்னு லோபஹானா ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த லோபஹானது நம்ம முதல் பிரகரணத்துல படிச்சிருக்கோம்.
அதர்ஷனம் லோபா, ந தர்ஷனம் அதர்ஷனம், காணாம போயிடும். எப்படி பாருங்க, பாலாஹா பிளஸ் அத்ர பாலாத்ர, விசர்க்கம் இல்ல. லதாஹா பிளஸ் ஏ தந்தே லதா ஏ தந்தே, விசர்க்கம் காணாம போயிடுது. தாஹா பிளஸ் கச்சந்தி தா கச்சந்தி, விசர்க்கம் காணாம போயிடுது. விருத்தாஹா பிளஸ் யாந்தி விருத்தா யாந்தி, விசர்க்கம் லோபமாயிடுது. அப்போ இது லோபசந்தி. என்ன லோபசந்தி? விசர்க லோபசந்தி. வெரி சிம்பிள். ஆகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருத்துவஞ்சனேச்ச ஸ்வரமாவும் பரமா இருக்கலாம், மிருத்துவஞ்சனமாவும் பரமா இருக்கலாம் இல்லையா? அது என்னது? அஷி. அப்படி இருந்ததுன்னா என்ன வரப்போறது? லோபோ பவதி. லோபகான என்ன? அதர்ஷனம் லோபகா. எதுக்கு லோபமானது வரப்போறது? விசர்க்கத்துக்கு லோபமானது வருது அப்படிங்கிறது தான் லோபகா. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கான். சரியா? அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, கடைசி சந்தி லோபகா முடிஞ்சுட்டா உகாரஹா அப்படிங்கிற சந்தி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? உகாரஹா அப்படிங்கிற சந்தியை நாம பார்க்க போறோம். பாருங்க என்ன உகாரஹா. அகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய அகாரே மிருதுவஞ்சனேச்சே பர. அகாரத்தை காட்டிலும் பரமான விசர்க்கம் இருக்கணும். அந்த அப்படிப்பட்ட விசர்க்கத்தை காட்டிலும் அகாரமோ அல்லது மிருதுவஞ்சனமோ அஷி அப்படிங்கிறது பரமாக இருந்ததுன்னா உகாரோ பவதி விசர்கஸ்ய ஸ்தானி. அது ஞாபகம் வச்சு. உகாரே கிருதே குணசந்தி அவசியம் கரணீய. அகாரே பரே குணானந்தரம் பூர்வரூப சந்தி அப்படி கர்த்தவியா. ஒரு சந்தி நடக்கிறது, அந்த சந்திக்கு அப்புறம் இருக்க பிரசக்தி ஏற்படுறது. என்ன பிரசக்தி ஏற்படுறது? குணசந்தி பண்ணணும்னா பண்ணணும், அதே மாதிரி பூர்வரூப சந்தி பண்ணணும்னா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உகாரம் பண்ணி அந்த உகாரத்துக்கு குணசந்தியோ அல்லது பூர்வரூப சந்தியோ வரும் இல்லையா? பண்ணணும்னு இருக்கு இல்ல, உகாரம் இருக்கு அப்படின்னா அதோடவும் நிறுத்தி பண்ணலாம், அதுவும் ரூபம் கரெக்ட் தான். எப்படின்றது நம்ம உதாரணம் பார்த்தா நமக்கு புரியும். பாருங்க, அகாராத் பரஸ்ய விசர்கஸ்ய அகாரே மிருதுவஞ்சனேச்ச அஷி பரே உகாரஹ பவத். உகாரே கிருதே குணசந்திரை அவசியம் கரணீயா. அது மாத்திரமில்ல, அகாரே பரே குணானந்தரம் பூர்வரூப சந்தி அப்படி கர்த்தவியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம உதாரணத்தை பாருங்க. ராமஹா பிளஸ் அப்பி என்ன இருக்கு? ராமஹா பிளஸ் அப்பி, ராம பிளஸ் ஊ பிளஸ் அப்பி என்ன ஆயிடும்? அதுக்கப்புறமா ராமோபி குணசந்தி. அதே மாதிரி ராம் பிளஸ் ஓ பிளஸ் பி ராமோபி பூர்வரூபமும் பண்ணலாம். குணசந்திக்கும் பிரசக்தி இருக்கு, அதே மாதிரி பூர்வரூப சந்திக்கும் பிரசக்தி இருக்கு. பாலஹா பிளஸ் அசதி, பால பிளஸ் ஊ பிளஸ் அசதி பாலோ அசதி பாலோ சதி, குணசந்தி வருது. இது என்னது? உகாரஹா அப்படிங்கிறதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? இப்படியாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, விசர்க சந்திக்கு கீழே இருக்கக்கூடிய இது மாத்திரம் இப்போதைக்கு தெரிஞ்சுட்டா போறோம். மற்றதெல்லாம் நம்ம அந்த சித்தாந்த கௌமுதி அப்படிங்கிற புக் இருக்கு, அதுல எல்லாமே நமக்கு டீட்டெயிலா சொல்லுவா. சம்யா பிரகரணம்னா என்ன, அச்சந்தி பிரகரணம்னா என்ன, ஹல்சந்தி பிரகரணம்னா என்ன இல்லையா? அதே மாதிரி நிறைய அதுல போயிட்டே இருக்கும். சமாசம், தத்திதம், கிருதந்தம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நம்ம டீப்பா கிராமர் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சந்திஹி அப்படிங்கிற நம்ம தேர்ட் லெவல்ல இருக்கும் இல்லையா, மேதா பூர்வ பாகத்துல இந்த சந்திஹி அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு? பாலஹா தேர்ட் லெவல்ல இருந்துட்டு இருக்கோம். நம்ம அக்ஷரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரகுவம்சம் அப்படிங்கிற ஒரு சின்ன மகாகாவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை, ஒரே ஒரு பிரதம சர்க்கத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சந்திஹி அப்படிங்கிற விஷயத்துல நாம பிரவர்த்திச்சிருக்கோம். அதுல நாம இந்த புக்கை எடுத்துட்டு அதுல 5 பிரகரணங்களை நாம நல்லா தெரிஞ்சுருக்கோம். அக்ஷர பிரகரணம், அக்ஷரம்னா என்ன, சம்ஸ்கிருத அக்ஷரத்தை பத்தி, ஸ்வரம், அயோகவாகாக, வெஞ்சனானி, அதே மாதிரி
வர்க்கீய வஞ்சனம்னா என்ன, அவர்கீய வஞ்சனம்னா என்ன, அதை தொடர்ந்து நம்ம அக்ஷராணாம் விபாகா, ஸ்வரம், ரஸ்வம், தீர்க்கம், பிளுதம், அதே மாதிரி உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், அனுநாசிகம், அனனுநாசிகம், இல்லையா? அதே மாதிரி அனுஸ்வாரா, விசர்கா, ஜிக்வா மூலியா, உபத்மானியா, அதே மாதிரி ஸ்தானானி, மிருது வஞ்சனம்னா என்ன, கர்க்கச வஞ்சனம்னா என்ன, ஸ்தானங்கள் மொத்தம் 8, அதனுடைய பெயர்கள் என்ன, என்னென்ன அக்ஷரங்கள் எங்கெங்கேருந்து உற்பத்தி ஆறுது, பிரயத்னம்னா என்ன, இல்லையா? ஆபியந்திர பிரயத்னம், பாக்கிய பிரயத்னம் அப்படின்னு அந்த பிரயத்னங்களை 2 வகையா பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் மாகேஸ்வராணி சூத்திராணி, 14 சூத்திரங்கள். அதை தொடர்ந்து சந்தி, சந்தினா என்ன, அதுல ஆதேசம், ஆகமம், லோபகா, பிரகிருதி பாவா அப்படிங்கிற ரீதியில் அந்த சந்தி காரியங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் சந்தி பேதம் வரும்போது 5 இருக்கு மொத்தமா. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா பஞ்சசந்தின்னு தான் பேரு. கௌமுதி, சித்தாந்த கௌமுதி ஆகட்டும், லகு சித்தாந்த பஞ்சசந்தின்னு சொல்லுவா. ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னாக்கா நம்மளுடைய கிளேஷம் கஷ்டப்படாம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப லகுவா 3 விதமா பிரிச்சுட்டு ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்தின்னு காண்பிச்சுட்டு அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி பாவகா ஸ்வரசந்தௌ சேர்த்துடுறா. பிரகிருதி பாவத்தை ஸ்வரசந்திலையும் சுவாதி சந்திய விசர்க சந்திலையும் சேர்த்து அழகா என்ன பண்றாங்க, சந்திஹி அப்படின்னு பேதம் வரும்போது 3 மாத்திரம் காமிக்கிறான். பிரகிருதி பாவத்தையும் சுவாதி சந்தி என்ன பண்றா, ஸ்வரசந்திக்குள்ள ஒன்னையும் விசர்க சந்திக்குள்ளையும் சேர்த்து நமக்கு காண்பிச்சு கொடுத்துடுறா. அப்புறம் ஸ்வரசந்தி கீழே இருக்கக்கூடிய 8 விதம், அதனுடைய எண் சந்தி, யாந்தா வாந்த தேச சந்தி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா வெஞ்சன சந்தி. அந்த வெஞ்சன சந்தி அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு கீழே நிறைய விஷயம் பார்த்தோம். சுத்துவ சந்தி, ஸ்டுத்துவ சந்தி, அதுக்கு கீழே ஒரு 11 வகையான சந்திகளை நமக்கு காண்பிச்சு கொடுத்துருந்தா. அதனுடைய சூத்திரங்கள், அதனுடைய விற்பி, உதாகரணங்கள். அதுக்கப்புறம் கடைசியா விசர்க சந்தி, அதுல சகாரஹா, ஜிக்வாமூலிய உபவத்மானியஸ்ச, ரேஃபஹா, லோபஹா. அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சிடணும் அப்படின்னாக்கா கடைசியா உகாரஹா. அது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிடணும். இது 56வது பேஜ் வரைக்கும் முடியுது. அதுக்கப்புறம் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதனுடைய சங்கேபகான்னு சொல்லுவான். சங்கேபகா என்ன, சுருக்கம், சங்கிரகா அல்லது சங்கேபகான்னு சொல்லலாம். அது ரொம்ப ஷார்ட்டா குறுக்கி நமக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா இந்த விஷயங்களை மற்ற 2 பேஜில் கொடுத்துருப்பான். ஸோ மொத்தமாக இந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா 61 பேஜ் இல்லையா, 61 62 பேஜில் இந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாத்தையும் அழகா ரொம்ப லகுவா எளிமையா ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கா. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இன்புட் கொடுத்துருக்கேன். நான் எப்பவும் சொல்ல ஒரே விஷயம் என்னன்னாக்கா, ஆச்சாரியாத் பாதமாதத்தே, பாதம் சிஷ்ய சுமேதையா, பாதம் சப்ரம்மச்சாரிபியா, பாதம் காலக்கிரமேணச்ச. ஒரு முழுமையான ஞானம் அப்படிங்கிறது எப்ப நமக்கு கிடைக்கும்னாக்கா, ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லித் தரும் பொழுது ஒரு 25% ஞானமானது கிடைக்கும். 100% ஞானம் எப்படி நம்ம அடைகிறோம்னாக்கா ஆசிரியர் மூலமா 25% ஞானம் தான் கிடைக்கும். அடுத்த 25% ஞானம் எப்படி பெறும்னாக்கா மாணவன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பாதம் சிஷ்ய சுமேதையா, சிஷ்யான மாணவன் பேர். அவன் என்ன பண்ணணும், ஆசிரியர் கொடுத்த அந்த 25% அதுக்கு ஈக்குவலான ஒரு 25% ஞானத்தை அவன் சம்பாதிக்கணும். ஏன்னா பாடம் நடத்துறது ஒரு கஷ்டம்னாக்கா ப்ரிப்பரேஷன் இல்லாம எங்களால பாடம் நடத்த முடியாது. அதே மாதிரி மாணவன் படிச்சதை அடுத்த நாள் படிக்காம இருந்தா அந்த ஞானமானது கிடைக்காது. அப்ப ஆசிரியர் முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நடத்தக்கூடிய விஷயத்த இன்னைக்கு கத்துட்ட பாடத்தை நாளைக்கு அந்த மாணவன் படிச்சாதான் அடுத்த 1/4% தானா கிடைக்கும். அப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா தான் படிக்கணும், தான் எழுதணும், அப்பதான் முடியும். அடுத்து 3வது கால் பகுதி பாதம் சுப்ரம்மச்சாரிபியா. இப்ப இந்த குரூப்ல பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வாசிக்கிறா, ரெகுலரா வரான்னு வச்சுங்களேன். அவ என்ன பண்ணணும், அவளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஹெல்த்தியா இருக்கணும், குரூப் டிஸ்கஷன். இது பாடம் அந்த சமயத்துல பண்ண முடியாது நம்மளால. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு அவகாசத்தை ஒதுக்கிண்டு நீங்க உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவாகிட்ட சொல்லணும், அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுவா. அப்ப என்ன ஆகும், நமக்கு தெரியாது அவளிடத்திலும், அவளுக்கு தெரியாது நம்மளிடத்தும் இருந்தும் அது ஷேர் ஆகும். அதுக்குதான் என்ன பண்ணணும், பாதம் சம்பிரம்மச்சாரிபியா, சகமானரோட கலந்து அதை ஆலோசனை பண்ணணும், சிந்தனை பண்ணணும். இப்படி 3த்தையும் கிரமமா பண்ணாக்கா பாதம் காலக்கிரமேணச்ச, காலப்போக்கில் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சோம், இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ 3rd லெவலில் நம்ம பண்ண விஷயங்களை
நம்ம ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு சிந்தனை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டே வரோம். வாத்தியார் நடத்துறார், நாம படிக்கிறோம், சிந்தனை பண்ணிட்டே வரோம், குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற விஷயத்தை ரெகுலரா பண்ணா நமக்கு அடுத்த கடைசி குவார்டர் இருக்கு இல்லையா, 25% அந்த ஞானமானது அந்த டியூரேஷன் முடியறதுக்குள்ள நமக்கு வந்து சேர்ந்துரும். அப்படி பண்ணணும், அப்பதான் முழுமையான ஞானம். ஸோ நம்ம ஜூன் மாசம் பரீட்சைக்கு தயாராகிடுவோம் இல்லையா. படிக்கிறது ரெண்டு விதம், நல்லா பாருங்க. பரீட்சைக்காகவும் சர்டிபிகேட்டுக்காகவும் நம்ம படிக்க போறது கிடையாது, நம்ம ஞானத்துக்காக பண்ணணும். ரெண்டு விதமான படிப்பு, ஒன்று சர்டிபிகேட் ஓரியன்ட், ஒன்று நாலேஜ் ஓரியன்ட். இதுல நாலேஜ் ஓரியன்டா படிக்கிறது தான் என்னைக்குமே ஹெல்த்தி. அதனால அந்த மாதிரி படிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா தான் முடியும். ஸோ இந்த தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களானது சந்தி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அது அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து நடத்தி முடிச்சிருக்கோம். நீங்கள் உட்காந்து படிக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷெட்யூல் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத கிளீனாக நம்ம குரூப்பில் தெரிவிச்சிருக்கேன். அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மாடல் டெஸ்ட் 1 வேர்டில் இருக்கும், அது நீங்கள் எழுதி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்புறமா 8ஆம் தேதி சண்டே அன்னைக்கு மெயின் எக்ஸாம் கூகுள் ஃபார்மில் நீங்கள் அது ஆப்ஷனல் இருக்கும், சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஸோ நடத்தி முடிஞ்ச வரைக்கும் சந்தி அப்படிங்கிற அந்த புக் ரிலேட்டடாக, சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது சம்சயம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேளுங்கோ, நான் சொல்கிறேன். அதை தவிர மற்ற விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் எனக்கு இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. மகோதயா விஸ்வநாதன், சொல்லுங்க சொல்லுங்க. பாலா அது லோபக விசர்கதுல பாலாகா பிளஸ் அத்திரையில பாலா அத்திரன் வருது. அந்த பாலா பிளஸ் அத்திரைய சவர்ண தீர்க்க சந்தியா மாத்தி பாலாத்திரன் எழுத முடியுமா? எழுத முடியாது. விசர்கம் இருக்கும்போது எப்படி நீங்க சவர்ண தீர்க்கத்தை வருவார்? போக முடியாது. சவர்ண தீர்க்க செகண்ட் ஸ்டெப்ல அகசவர்ணே தீர்க்கஹா தானே. ஓகே சார். இல்ல சவர்ண தீர்க்க சந்திக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க. பூர்வ பாகத்துல ஆல முடிஞ்சிருக்கும், அடுத்ததுலயும் ஸ்வராகா ஸ்வராகா இருந்ததுன்னா அது வந்து தீர்க்கமாகும். தீர்க்கமாகும். இங்க இங்க எப்படி சேம் சவர்ணம் இருக்கா? இங்க விசர்க்கம் இருக்கு இல்லையா? அடுத்தது விசர்க லோபம் பண்ணிட்டு பாலா பிளஸ் அத்திரன் அப்ப பண்ண முடியுமான்னு கேக்குறேன். முடியாது. இல்ல இல்ல, நான் சொன்னதுக்கு நீங்க சொல்லுங்க. முதல்ல நீங்க கேள்வி கேட்டேன், அதுக்கு நான் வந்து திரும்ப சமாதானப்படுத்துறேன். அந்த சமாதானத்தை கேட்டுன்னு தான் நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும். பாலாக அத்திரன் சொல்லும் பொழுது விசர்க்கம் தானே இருக்கு. ஆமா, விசர்க்கத்தை வச்சு சவர்ண தீர்க்கம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாது. முதல்ல விசர்க்கத்துக்கு லோபம் பண்ணணும் இல்லையா? ஆமா. விசர்க்கத்துக்கு லோபம் பண்ணா அப்ப லோப சந்தி தானே, அது விசர்க்க லோப சந்தி தானே சொல்ல முடியும். அப்புறம் எப்படி நம்ம அந்த அது பிரசக்தி வராது. ஒரு காரியம் பண்ணும்போது இன்னொரு காரியம் பிரவர்த்திக்க கூடாது. அதுதான் சூத்திரத்தினுடைய தன்மையை நமக்கு சொல்லுவா. எங்கெங்கெல்லாம் அப்படி சான்சஸ் இருக்கோ அப்ப என்ன பண்ணிடுவா, விகல்பேனன்னு சொல்லிடுவா. அதனாலதான் விகல்பேனன்ற அந்த பதத்தை நம்ம பிரயோகப்படுத்துறோம் அநேக இடங்கள்ல. நிறைய படிங்கோ. நிறைய இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு ரைஸ் ஆகும் போது நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். கொஸ்டின்ஸ் எவ்வளவு நிறைய கேட்கிறீங்களோ அப்ப அந்த அளவுக்கு நீங்க நிறைய சிந்தனை பண்றீங்கன்னு அர்த்தம். கேள்விகளே இல்லை அப்படின்னா அது ரெண்டு விஷயம் இருக்கு. புரிஞ்சிருத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனையே நம்ம பண்ணலன்னு ஒரு தாட் தோணும். நிறைய சிந்தனை பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கு, அந்த இடத்துல அப்படி இருக்கு, இது பிரவர்த்திக்குமா பிரவர்த்திக்காதா, அப்பதான் நம்ம சூத்திரத்தை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.